மும்பை இந்தியன்ஸ் பிளேயரான கார்பியன் போஸ் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதாவது கார்பியன் போஸ் ரீசெண்டாக நடந்த ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் சொந்த டீமான சவுத் ஆப்பிரிக்காவுக்காக WTC ஃபைனலான அதில் செலக்ட் ஆகாட்டியும் தனது ஜிம்பாப்வே டூருக்கு செலக்ட் ஆகியிருக்காரு டெஸ்ட் டீமில் சவுத் ஆப்பிரிக்காவில். பட் அதில் தரமான சம்பவம் நிறைய பண்ணியிருக்காப்புல. அதில் என்ன சம்பவம்னா, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தலைமை செஞ்சுரி ஒரு கட்டத்தில் லூயின் பிரிட்டோரியஸ், திவில் பிரிவியஸ் இவனோட மேடன் கேப் வாங்கி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், ஆனால் கார்பியன் போஸ் ஒரு தரமான சம்பவம் பண்ணார். அது என்ன சம்பவம்னா, தலைமை செஞ்சுரி ஓட்டுருக்காப்புல. என்னடா இது பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் சொல்லலாம் ஜிம்பாப்வே எல்லாம் ஒரு டீமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜிம்பாப்வே டீம்லேயும் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் பவர்ஸில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சதம் போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சதம் போட்டதும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் தலைவன் 5 விக்கெட் எடுத்துக்கிறாப்புல. என்னடா பேட்டிங்லையும் பவுலிங்லேயும் ரெண்டுலேயும் தலைவன் ஆந்தி ஃபார்மில் இருந்துக்கிறாப்புல. இப்போ தாங்க தெரியுது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மும்பை இந்தியன்ஸில் ஒரு டீமில் இருந்து மும்பை இந்தியன்ஸில் செலக்ட் ஆனால் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சொந்த டீமுக்காக சொந்த நாட்டுக்காக எந்த பிரான்சைஸ் லீக்கில் நீங்கள் போய் ஆடினாலும் நீங்கள் தனியாக துண்டாக தெரிவிங்க. அந்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் பிரான்சைஸ் டீமை பிளேயர்ஸை எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் வந்தவர் தான் நம்ம கார்பியன் போஸு. மும்பை இந்தியன்ஸில் என்ன கம்பேக் கொடுத்தாரோ அதே கம்பேக்கை சவுத் ஆப்பிரிக்கா தனது சொந்த நாட்டுக்காக சம்பவம் பண்ணியிருக்காரு ஜிம்பாப்வேக்கு எதிராக. இதிலிருந்து கார்பியன் போஸ் ஒரு பெரிய ஆல்ரவுண்டாக வருவார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு லெஜெண்டரி பவுலரான ஆல்ரவுண்டரான பேட்ஸ்மேன் எல்லாமே சேர்ந்தா கிறிஸ் மோரிஸ் அவர் மாதிரி வருவார்னு எனக்கு நல்லாவே கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காப்புல கார்பியன் போஸு. இதிலிருந்து வேறு லெவலில் வெறித்தனமான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. அதில் இந்தியாவுக்கு எதுவும் பண்ணாமல் இருந்தால் போது அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். கிறிஸ் மோரிஸ், ஜாக் காலிஸ் இந்த மாதிரி JP டுமினி இவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. அதுதான். பட் இந்தியா கூட மட்டும் ஆயிடக்கூடாது. மற்ற யாரு கூட வேணால் நீங்கள் ஆயிக்கிங்க கார்பியன் போஸ். பட் இந்தியா கூட மட்டும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பாதிக்கும் எங்களுக்கு. நீங்கள் இங்கிலாந்து கூட, ஆஸ்திரேலியா கூட, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா எங்கே வேணால் நீங்கள் பண்ணுங்கள். அதை பற்றி நாங்கள் கவலையப்படலை. பட் இந்தியா கூட மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க, பேடாக பண்ணுங்கள். பட் இந்தியா டூருக்கே வராதிங்க, இன்ஜூரின்னு ஏதோ சொல்லிக்கிங்க. ஆனால் கார்பியன் போஸை பாராட்டியே ஆகணும். மிகப்பெரிய பிளேயராக வருவார்னு எனக்கு தெரியுது மக்களே. அதாவது கார்பியன் போஸ் என்னடா சம்பவம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சம்பவம் பண்ணுறாப்புல. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், கார்பியன் போஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.